அனைவருக்கும் வணக்கம். வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே மிக மிக கவனத்தில் கொள்ளக்கூடிய சில முக்கியமான திடீர் மாற்றங்களை இப்போ வங்கிகள் அனைத்துமே அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன முக்கிய மாற்றங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஹைப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வங்கி பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பண பரிவர்த்தனை அப்படின்றது நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் சில முக்கியமான அறிவிப்புகளை இப்போ அனைத்து வங்கிகளுமே வெளியிட்டிருக்காங்க. முதல் அறிவிப்பாக சேமிப்பு கணக்கு, அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க ஒரே நேரத்தில் மிகப்பெரிய தொகையை பரிமாற்றம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருடத்தில் ரூபாய் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் சேமிப்பு கணக்கில் சேர்க்கப்பட்டால் அந்த தகவலை வங்கி நேரடியாக வரித்துறையினருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிடுவாங்க. அது மூலமாக உங்களுக்கு டைரெக்டாக வரித்துறையினிடம் சொல்லக்கூடிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து நோட்டீஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ யாராக இருந்தாலும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 லட்சம் வரையுமே நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதோட ஆதாரம் அனைத்துமே கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க. இரண்டாவதாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க அடிக்கடி பெரிய அளவிலான வரவு செலவு செய்தால் வங்கி சந்தேகப்படும். மூன்றாவது, பணம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார்கள் என்ற விவரம் தொடர்புடைய ஆவணங்களுடன் வைத்திருக்க வேண்டும். பெரிய பரிமாற்றங்களாக இருக்குது, டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா இனிமேல் பேன் கார்டு, KYC செயல்முறையும் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வங்கியும் தங்களது கணக்கு வைத்திருப்போரின் செயற்பாடுகளை கண்காணிக்கிறது. ஸோ உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அனைத்து வங்கிகளுமே. இன்கேஸ் அந்த 10 லேக்கு மேலே நீங்கள் போகும்போது வங்கியே உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லலை அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கும் உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிடுவாங்க. இப்போ சொன்ன விதிமுறைகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் செய்யுங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா செயலற்ற கணக்குகளாக இதை எல்லாமே கருதப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பணம் எடுப்பது, செலுத்துவது, நிதி பரிமாற்றம்னு சொல்லக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் அல்லது நெட் பேங்கிங் லாகின் செய்வது போன்ற எந்த ஒரு தனிப்பட்ட நடவடிக்கையும் 2 வருடங்களாக எந்த ஒரு செயல்பாடும் இல்லை என்றால் அது செயலற்ற கணக்காக அறிவிக்கப்படும் அப்படின்னும். பட் அதில் ஏதாச்சும் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அதற்கான வட்டி மட்டும் தொடர்ந்து சேமிக்கப்பட்டே வந்துட்டுருக்கும். உங்களோட கணக்கு டீஆக்டிவேட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கை நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியரஸ்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு போட்டு உங்களோட அடையாள சான்று, அட்ரஸ் ப்ரூஃபு கொடுத்து இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் சமர்ப்பித்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களோட கணக்கு செயலிழக்காமல் இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஆண்டுக்கு ஒரு டைம் ஆச்சும் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறது, இல்லைனா உங்களோட பாஸ்போர்ட்டை அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு இருந்தாவே போதும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன்லேயே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்தும் தான் முக்கியமாக கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.